இதுதான் தெரியும். தயவு சேஞ்ச் பண்ணாதுங்க. நான் சேஞ்ச் பண்ணல சார். அது கேள்வி இருந்துச்சு, அந்த கேள்வியா கேட்டேன். சாரி. சோ இந்த மூவி நல்லா இருக்கு. அவருக்காக நான் இங்க உட்கார்ந்து நல்ல வேலை சார். வந்த உடனே வந்து எப்படி உட்காருன்னு கேட்டாங்க. நான் வந்து இதுலதான் 3 பேர் உட்கார போறோம், இதுலயே 3 பேர் உட்கார போறோமா, அப்ப நான் எங்க உட்கார்றது அப்படின்னு சொல்லிட்டு சாரே ஆஃபர் பண்ணாரு. நான் நடுவில் உட்காந்து வெரி நைஸ் ஆஃப் யூ சார். அதுக்கு ஏன்னா அது கொஞ்சம் ஆக்வர்டா இருக்குன்னு எனக்கு புரியுது. பட் அதுக்காக நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர். இன்னொரு விஷயம், இந்த விஷயம் வந்து அது எந்த அளவுக்கு அது உண்மையா இருக்க வாய்ப்பு இல்லதான், ஆனா வந்து இருக்கவும் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. என்னன்னா இந்த படத்துல வந்து ஷாருக் கான் நடிச்சிருக்காங்க, அப்புறம் இந்த படத்துல வந்துட்டு மம்முக்கா நடிச்சிருக்காங்க, மம்முக்கா நடிச்சிருக்காங்க அப்படின்லாம் சொல்றாங்க. சோ அதெல்லாம் ட்ரெய்லர்ல எதுவும் நான் பார்க்கல. சோ அதை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா சார்? ஷாருக் கான் பாவம், அவரு ஒரு சீன் நடிச்சிட்டு அதை கட் பண்ணி டெலீட்டட் சீன்ஸ்ல பண்றோம். அதுல இருக்கு. டெலீட்டட் சீன்ஸ்ல ரிலீஸ் பண்ணிடுவோம். இது எழுதி கொடுத்த செத்தாண்டா எனக்கு. சாரி சார், சாரி. இது கேட்க சொன்னேன்னு கேட்டேன். இதெல்லாம் யாரு கேட்க சொன்னாங்க? யார் அது ஆளு? மொத்தமா 4 பேர் சார் எனக்கு தெரிஞ்சவங்க. அவங்க 4 பேர் குவாலிஃபைடா இருக்காங்களே. யார் அந்த 4 பேர்? என் டீம்ல ஒருத்தவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் 4 பேர் இருக்கு. அது சொல்ற 4 பேர் தெரிஞ்சா என்ன ஆயிடும்? அந்த 4 பேர் யாரு? அது நான் வீடியோல காட்ட முடியாது. வேண்டாம் காட்டக்கூடாது. ஐம் சோ கிளாட் நான் உங்களோட பேசுனதுக்கு. நான் வந்து இந்த எம்புரான் படத்துக்காக நான் நிஜமாவே ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஐ மிஸ்ட் இட் இன் தி தியேட்டர். பட் நான் வந்து இதில் தான் பார்த்தேன். நான் உங்களுக்கு ஓடியில் தான் பார்த்தேன். பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பயங்கரமான படத்தை நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். இந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அதை வந்து நான் இப்போ தியேட்டரில் செகண்ட் பார்ட் பார்க்கறதுக்கு ஐ கான்ட் வெயிட் டு வாட்ச் திஸ் மூவி. ஹவ் எக்ஸைட்டட் ஆர் யூ கைஸ்? ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து அதே எக்ஸைட்மெண்ட் தான் இப்போ கூட. பிகாஸ் திஸ் இஸ் எக்ஸைட்மெண்டோட ஜாஸ்தி ஒரு என்ன ஒரு வெயிட்டிங் தான். 27 என்ன ஆயிடும்? we have come out with some